இந்த பாரதம் நடக்கணும். ஆமா, எங்க மாமா என்ன சொல்லுகிறாரு, என் தம்பி சின்னவன் சகாதேவன். ஆமா, பகையாளி பகையாளி கிட்ட சாஸ்திரம் கேட்க சொல்லுகிறாரு. அவன் என்ன சொன்னாலும் சாஸ்திரம் என்பது பொது. அதனால அவனை போய் சாஸ்திரம் கேட்டா சொல்ல மாட்டான். அவன் சொல்றபடி நம்ம நடந்தா நம்ம செய்தா இந்த பாரத கிழிக்கலாம், யுத்தத்துல கிழிக்கலாம், இந்த நாட்டை ஆளலாம் அப்படின்னு அவன் மாமா சகனி மாமா சொல்லுகிறார். ஆமா, என் தம்பியை நான் பார்க்க வேண்டும். போலாமா? புறப்படுங்க. இந்த நேரத்துல சாஸ்திரம் கேட்க போறேன். என்னை வாணு சொல்றானோ இல்ல வரவேற்பு கொடுப்பாரோ, வரவேற்பு கொடுப்பாரோ அது தெரியாது. என்ன இருந்த போதிலும் சரியே தம்பியை பார்த்து சாஸ்திரம் கேட்க வேண்டும். என் தம்பி இருந்தா அண்ணன் வந்துக்கிறான்னு சொல்ல பாப்போம். ஏதோ ஒரு குரல் கேட்கிற மாதிரி தெரியுது. பார்க்கும் பொழுது எப்பொழுது எப்பொழுதுக்கு எப்பொழுது இந்த குரலை கேட்டது போல தெரிகிறது. சரி, எவர்களா இருந்தாலும் வந்ததே வந்து விட்டார்கள். யாரா இருந்தாலும் நம்மை பார்க்காமல் போக மாட்டார். போகவும் ஐயா ஐயா சொல்லு, அண்ணன் வந்துக்கிறாருன்னு சொல்லு. என்ன சொல்லுவாங்க தெரியல. எதுக்கு பெரியப்பா பிள்ளை மூத்த பிள்ளை எங்க அண்ணா தர்மர் வந்திருக்காரா? கேட்டாமதியா, எங்க அண்ணன் என்றாலே என்னுடைய சிந்தைகள் அனைத்தும் அண்ணன் அண்ணன் அப்படி என்ற ஒரு வார்த்தை நிலத்தின் செவில் உரைத்து விட்டால் நான் நினைப்பது பொறும குணம் படைத்த தருமர், சபாஷ், வீர வராக்கிரம் படைத்த வீமர், வில்லேந்தியா விஜயன் எனக்கு எப்பொழுதுமே வெள்ள புறவியிலே திரிந்து கொண்டிருக்கிற எனக்கு மூத்தோர் நகுலன். இத போல வீரர்களுடைய ஞாபகம் தான் வருமே தவிர உங்கள் அண்ணன் ஏய் தருமர் வந்திருந்தான் ஆசனத்தில் அமரச்சை நான் பணிவோடு பணிகிறேன். இதுவரைக்கும் பார்த்து சொல்லு, பார்த்து சொல்றேன். பெரியப்பா பிள்ளை ஏண்டா பெரியப்பா பிள்ளை அவருக்கும் நமக்கும் ரொம்ப 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 தூரம். அவர் ஏன் இங்க வருவாரா? வந்திருக்காரு என்னன்னு தெரியலங்க. துரியோதன அண்ணன்
என்னடா அவன் நம்மள பயமுறுத்துறான். வராதால் வந்துகிறாரு. பரவாயில்ல, நல்லதுதான். ஏண்டா என்னடா சொன்னீங்க? திருவாரூர் வந்திருக்காரு தான் சொன்னேன். வேற வழி இல்லை. அவன் கடமுட வந்தாரா சட்டி பண்ணி கொடுத்தாளா இல்லடா, பயம். அவரை பயமுறுத்தாரு. அண்ணன் வந்திருக்காருங்க, பெரிய அண்ணன். புரியுதுங்க தானே? சரி, வராத ஆளு வந்துட்டாரு. வரட்டும். ஆசனத்தில் அமர சொல். தம்பி ஐயா சாமி, தம்பி சகாதேவா தம்பி தம்பி துரியோதனண்ணா, அண்ணன் வந்துக்கிறா. என்ன பயப்படுறியா? பயமுறுத்துறியா? பயம்தான். அண்ணனா? அண்ணா, தம்பி வணக்கம் வணக்கம் வணக்கம். எனக்கு புரிஞ்சாலும் நம்முடைய தாவாரி விட்டோம். அண்ணா, தம்பி சகாதேவா வணக்கம் 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 நல்லா இருப்பா. டேய் 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 இங்க வாடா, இங்க வாடா. டேய் வந்தேன். மாமன் சொன்னது சரிதான்டா. சாஸ்திரம் என்பது பொய் அல்ல, பொதுவு சொன்னாரு. ஆமா, என்ன பையனா இருந்தாலும் மரியாதை. மரியாதை. தம்பி என் திருவடி பணிந்தாயே. தம்பி சகாதேவா என்னை நேரிட்டு கொண்டோய் திருவடி பணிந்தாயே. தம்பி என்னுடைய வாதாரத்தை படைந்து எது இம்மனதில் வைக்காத ஆமா, சங்கடங்கள் இல்லாத ஓட்டமா ஓடி வந்து என்னை வணங்கியதா சௌகரியமா நீ இருப்படா என் தம்பி. அண்ணா, தம்பி நீ சொன்னால் தானா? எதையும் ஆளக்கூடியவன் மேலே இருக்கின்றான். கண்டிப்பா. அவன் தான் எப்படி வாழ்க்கையில் எப்படி இன்பத் துன்பத்தை கொடுக்க வேண்டும் ஒரு மனிதனுக்கு, ஒரு அரசனுக்கு, அப்படி என்று அவர் இருக்கின்றாரே. ஆமா, அவருடைய கணக்கு தான் நடக்குமே தவிர உன் கணக்கு நடக்காது. அண்ணா, தம்பி இந்த நாடாலும் சூரிய பூமகம் நீங்கள் ஆடி வந்த ஆமா, அக்கத்திராபுரம் 66,000 வீதி. வீதி ஒன்றுக்கு 66,000 வீடு. சதுரங்கமான நாடு. யாரு? ஆளு இல்லி பாட்சா தனராக உள்ளவர். அப்படியே எதுல கை வச்சாலும் வளரும். அது மட்டும் இல்லாமல் பெங்களதிராக முடியவர். அதை விட மேலாக உன்னை அரவக்கொடியோன் என்று உரைப்பார்கள். எப்படி? உன்னை அரவக்கொடியோன் என்று உரைப்பார்கள். அது மட்டுமா ஒரு பெருமை? அப்பேற்பட்ட நீ இந்த பரத நாட்டையாலும்
பாரண நாடு உன்னுடைய சொந்தம். சொத்துல குறவா சுகத்துல குறவா 66 வீதி, ஒரு வீதி ஒன்றுக்கு 66,000 வீடு, சதுரங்கமான நாடு, 40 கோடியே 9,36,365 வீடுகள் உனக்கு சொந்தம். இந்த ஏழ்மையானவன் யாரு? இந்த ஏழ்மையானவன் சகாதேவனை பார்ப்பதற்கு நீங்க வந்திருக்கீங்களே, நீங்க வர தகுமா? எனக்கும் சத்தியமா சுருக்கு மாட்டி செத்துடலாம். யாரு ஓ யாரு கேக்குற கேள்வி வாழ வயசுல ஊசி ஏத்துற மாதிரியே ஏத்துறாரு. நீங்க வர தகுமா? பின்ன நான் வர தகுமா? நான் வர தகுமா? நம்ம காரியம் காலையும் முடிக்கணும். நான் சொல்கிறேன் என்று தவறாக நினைக்காது. பஞ்சு மெத்தில் கால் வைத்தால் எப்படி இருக்கும்? முள் மீது கால் வைத்தால் பஞ்சு மெத்தில் கால் வைக்கிற நீங்கள் முள்ளு மீது அடி வைக்க வரலாமா? தம்பி தம்பி அண்ணா சொல்லுங்க. கேட்டா ஒண்ணு சங்கடம் இல்லையா? அண்ணா கேட்கலாமா? கேட்டேன். நீங்க யாரு? நான் யாரு? சொந்தம். நீ பெருப்பார்ப்பில்லை. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ஆமா, பெருப்பார் பிள்ளை சித்தப்பார் பிள்ளை ஒண்ணுமே தெரியாது. முருகா ஐயா என்னடா ஒண்ணுக்குள்ள ஒண்ணுங்க எல்லாம். எப்ப? ஆமா, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போட்டோ கொடுக்கலாம், போட்டோ கட்டிக்கலாம். இன்னைக்கு ஏண்டா இப்ப சொன்னிய ஒரு உதாரணம். ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு இதை எவன் நினைத்திருந்தால் நாட்டாண்டு. ஆமா கண்டிப்பா. இவ்வளவு குயிக்கா சொல்லிட்ட ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. அண்ணா தம்பி சரி, ஏதோ காரியார்த்தமாக வந்திருக்கிறார். அந்த விஷயத்தை விவரமாக கூறினால் பார்க்கலாமே. தம்பி இந்த அண்ணன் உன்னை தேடி இந்த நேரத்துல இங்க வந்திருக்கேன்னா சமாச்சாரமா தான் வந்திருக்கேன். நம்மளுக்கு மதாச்சாரம் தம்பி என் நேரம் எப்படி இருக்குது, என் நிலைமை எப்படி இருக்குது, இத ஒண்ணு சாஸ்திரம் மூலமா எனக்கு என் ராசிக்கு சாஸ்திரம் பார்த்து எனக்கு சொல்லும்படியாக சாஸ்திரம் கேட்கறதுக்காக உங்ககிட்ட வந்தேன். முதல்ல ஆமா சாஸ்திரம் உன்னுடைய பெயருக்கு ஆமா முதல் பார்க்கணும். இரண்டாவது எப்பா மறுமுறை கூறுவேன். சொல்லையா கேசவா இல்ல, நான் சட்டிப்பான செய்யறேன். அண்ணா என்ன கூறுகிறார் என்று விவரமாக தெரிகிறதா? என்னுடைய ராசைப்பார் நான் எப்படி இருப்பேனா இல்ல போடுவனா போயிடுவனா? ஏன்டா என்ன இந்த மாதிரி சொல்றீங்க? இல்லையா போற போகுதான் ஊரை விட்டு போயிடுங்களா இல்ல இங்க இருப்பீங்கன்னு கேக்குறாரு. ஊரை விட்டு தான் போவேன். புறத்தாவது போட்டு ஊரை விட்டு தான் போக போறாரு. இவர் பேர் என்ன? இவர் ஊர் என்ன? நாயனூர் நாட்டாமை, சேவிக்கவுண்டர் நாட்டாமை. குஞ்சு அதனால 25 ஜம்மா நடக்குது திருக்கோயில். ஆனா 25 ஜம்மாவிலையும் அனைத்து ஜமாவிலையும் ஆடாத ஆளே கிடையாது. இவரு ஏன் என்கிட்ட வரணும்? இவரு ஏன் என்கிட்ட வரணும்? நான் சாஸ்திரம் சொல்லும் சாஸ்திரத்தை பத்தி மாட்டேன். இதுல சாஸ்திரத்தை பற்றி பார்க்கும்போது துரியோதனன் திரி என்றால் ஆகாயம், திரி என்றால் பூமி. இந்த பூமியை பார்த்து பிறகுதான் நான் வாழ முடியும். ஆகாய பார்த்து பிறந்தவன்
நான் சொல்லல சாஸ்திரம் சொல்லுதுப்பா. எப்படி ஆ, ஏன்னா ஆ. துரியோதனன் முதல் முதல் விகடன் கடை கடை இதோ சில காலம் இருந்து இருந்து மடிவது போல தெரியுது. சில காலம் இருக்கு போட்ட விடுறான், போட்ட விடுறானே. தம்பி தம்பி ஆ. நல்லா பார்த்து சொல்றா, ஏன்னா நல்லா பார்த்து சொல்றா. நான் சொல்லல, ஆ. இது சாஸ்திரம் சொல்லுகிறது. நான் பார்க்கும் பொழுது உன்னுடைய பெயர் ஏன்னா 100 பேர்ல பெரிய ஆள் இல்லையா? இவருக்கு பிறகுதானே மீறி வேணும். அப்போ முதல் எப்படி இருக்கிறதோ அது கடைசி வரைக்கும் முதல் கோணல்னா முற்றிலும் கோணல். முற்றிலும் கோணல். அப்படி நான் சொல்லல, சாஸ்திரம் சொல்லுது. ஆனால் நீ வாழணும்னு நினைக்கிற, வாழ வேண்டும் என்று நீ நினைக்கிற. ஆனா இந்த மண் இருக்குதே, நீ எப்படா வருவன்னு கேக்குது. நான் என்ன சொல்றது? நான் சொல்லவில்லை, சாஸ்திரம் கூறுகிறது. ஏன் தம்பி ஏய், என்ன இருந்த போதிலும் சரி, என்ன இருந்த போதிலும் சரி, சரியே பாதகமா சொல்லுவானோ என்னமோன்னு தான் நினைச்சேன். பரவாயில்ல, புட்டு புட்டு வைக்கிறான். வைக்கிறேன் தம்பி. ஏய், அண்ணா 18 நாள் 18 நாள் பாரத நியமிச்சிருக்கேன். ஆமா. இந்த 18 நாள் பாரதத்துல உண்மைதான். ஐவராஜாக்களை நான் கழிக்க வேண்டும். இந்த நாட்டை நான் ஆள வேண்டும். ஆள வேண்டும். ஐவராஜாக்கள் மடிய வேண்டும். நாட்டை நான் ஆள வேண்டும். அதற்கு நான் என்ன பண்ணணும், என்ன? என்ன செய்யணும்? இப்பதான் நான் சொன்னேன். எவ்வளவு ஒரு தேர் இருந்தா நீங்க சாவ அப்படி இல்லடா, அப்படி அப்படி அல்ல, நேரம் விடுமா, இதெல்லாம் விடு. நான் ஒன்னே ஒண்ணு சொல்லுகிறேன், தர்ம நிலைநாட்டும், அதர்மம் வாங்கிடும். ஆனா தர்மர் இருப்பாரு, துரியோதனன் செத்துருவான் அப்படின்னு இதுல இருக்கிறத உண்மையை சொன்னேன். அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்படியே இருந்தாலும் எப்படியே அப்படியே நான் மடியறதாக இருந்தாலும், ஆனா 18 நாள் பாரத போரை துவக்கம் செய்திருக்கின்றோமே, மடிந்தவர் போக மீண்டவர் நாட்டை ஆளட்டும் அப்படின்னு சொல்லி இருக்கும் போது முதல் என்ன சொன்ன முதல் யார ராஜாக்களை வெல்லணும் அப்படின்னா ஆகணும். இதற்கு சந்தேகம் ஒன்று சொல்றேன். அப்படி ஐவராஜாக்களை வெல்லணும். ஏன்னா நீரு, நிலம், பூமி, காற்று, ஆகாயம், பூமி, கல்வி, சாஸ்திரம், வேதம், புராணம் அனைத்துமே பொது. இதுல பொய் சொல்லவே கூடாது. கண்டிப்பா. ஆனா பொய் சொல்லிட்டா நீர் இல்ல. கொஞ்ச நாள்ல போக வேண்டாம். நான் எனக்கு திருப்பி சொல்லிக்கலாம். உங்களுக்கு சொல்ல வரலையா? எதுலயும் ஒரு அளவுதான் மறைக்கலாம். அண்ணா நீ என்ன பாத்தேனா பாசம்போத பத்தியா? ஆமா, உங்கள் அண்ணன் நீ என்ன. அதனால நீங்கள் ஜெயித்து இந்த நாட்டை ஆள வேண்டும் என்றால் உன்னுடைய குலதெய்வம் இருக்கிறது. ஆமா, எப்போதுமே இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய வீரமாங்காளிக்கு பலியிட வேண்டும். வீரமாங்காளிக்கு ஒருவரை பலியிட்டால் கட்டாயம் வெற்றி கிடைக்கும். உனக்கு எனக்கு கட்டாயம் உண்டு. ஆமா, வீரமாங்காளிக்கு பலியிடுபவர் லேசாகப்பட்டவர் அல்ல. 8 லட்சணம் பொருந்தியவர். ஐயா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. என்ன சொல்லுவாங்க? 8 லட்சணம் பொருந்தியவர். ஆமா, இதுக்கு மத்திய இல்ல, என்ன கேக்குறேன்? காளி அம்மனுக்கு வீரமாங்காளிக்கு பலி கொடுக்கணும்னு சொன்னிய. ஒரு ஆடு, ஒரு பன்னி, ஒரு மாடு, ஒரு கோழி, இதெல்லாம் ஒரு யானை, இதெல்லாம் கொடுக்கலாமான்னு அவன் சொல்றான். ரத்தம் அதிகமா இருக்காங்க. இரு
வீரமாங்காளிக்கு பலியிடணும்னு தானே சொல்றேன். யாரை பலியிடறதுக்கு முந்தி நம்மளிடத்துல இல்லாததான் கோயிலுக்கு பண்டி இருக்கு. ஒரு 10 பண்டிகை குத்தலாம், ஒரு 200 ஆடு கடை வெட்டலாம், ஒரு 5000 சேவலா இருக்கலாம். இது பலியிடலாமா? அப்படி அல்ல. இந்த உலகத்திலே 5 பேர் தான். 5 பேர் தான் 8 லட்சணம் பொருந்தியவர்கள். 32 அழகு, 32 லட்சணம் பொருந்தியவர், எதிர்ரோமம் உள்ளவர். அதனால அவர்களை ஒருவரை பலியிட்டால் ஆளு நம்ம கிட்ட இருக்கிறாங்க. வருவானா 32 லட்சம் பொருந்திய படித்தவன் யாரு? பகவான். வருவானா சண்டை வச்சது அவன் தான். கேசவா, இருக்கிற ஆளை சொல்றேன், சளியில வச்சு போ. ஆமா, அவன் வர மாட்டான். அப்ப விடுற மாதிரி வேற யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா இவர்கள் எல்லாம் உங்களோட சேர்ந்தவர். ஆனா ஒரே ஒரு ஆள் இருக்கான். அவனை பலியிட வேண்டும் என்றால் என்ன, இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி சாத்திரத்தை சொல்லும் பொழுது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் தனு அதிர்வம் இருக்கணும். அப்படின்னா நடு சாமம். அந்த நடு சாமத்தை அமாவாசையாக இருக்க வேண்டும். ஆமா, 9 நவகிரகமும் ஒன்றுக்கொன்று பேசுமா, கூடும். ஆமா, பேசும். அவரவர் எந்தெந்த திசையில் இருப்பாரோ அங்க வந்துவாரு. சூரியன் வருவாரு, சந்திரன் வருவாரு, நவகிரகம் இதுல குரு இருப்பாரு, சனி பகவான் இருப்பாரு. 9 நவகிரகமும் அமாவாசை அன்று இரவு ஒன்றுக்கொன்று பேசுவார்கள். அதாவது சந்திரனும் சூரியனும் ஒன்று சேரக்கூடிய நேரம் தான் அமாவாசை. அந்த அமாவாசை திதியிலே ஒருவனை வீரமாங்காளிக்கு 8 லட்சணம் பொருந்தியவர், 32 அழகு படைத்தவர் ஒருவரை பலியிட்டால் அப்படி முடியாவிட்டால் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப நடக்கிறது என்ன நடக்கிறது? வேங்கையை மான் கொள்ளும். இல்லடா, அது தவறிவிட்டால் வேங்கையை மான் கொள்ளும், வேடனை உடும்பு கொள்ளும், கருடனை கிளி கொள்ளும். ஏன்னா அந்த திதி நட்சத்திரம் இல்லாத நேரத்துல வேற ஏதாவது பலியிட்டா இப்படி மாறும், நடக்க வாய்ப்பு இருக்கு. தம்பி, நல்ல விவரமா சொல்றேன். நான் கோயம்பு போய் வந்துக்கிறேன். ஒரே கோயம்புத்துல என்ன குழப்பத்துல கோயம்பு போய் இருக்கிறேன். ஆனா ஒரு ஆள் இருக்கா, சொல்லிடுவேன். இருங்க மகாராஜா, நான் பேசுறேன். நீ என் அப்பனுக்கு அப்ப வந்த அப்புறம் ஏன் வேலையாண்டா உள்ள போடா. இப்ப நீயா ஷிஃப்ட் மாத்தனா? ஓ, ரைட் நல்லது. வேற யாரும் இல்ல. அந்த ஆள் யாரு? வீரமாங்காளிக்கு பலியிட வேண்டும் என்றால் 8 லட்சணம் 32 அழகு, எதிர் ரோமம் உள்ளவன், வேற யாரும் இல்ல. அரவான் இருக்கணும். ஐயோ, என்னடா நீ ஐயோ போட்டுக்கிற? ஐயோ பொய்யா போனோம், எங்க போய் நம்மள மாட்டி விட போறோம் பாருங்க. ஐயோ, சகாதேவா, அரவாங்கிட்ட போய் நாளைக்கு
பலியிட்டால் புடிச்சு பேர சொல்லி விடுறோம் போ. பலிட்டா கட்டாயம் எனக்கு. வெற்றி உனக்கு. ஆமா உனக்கு இல்ல, எவர்களாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி. அமாவாசை திதி நேரம் தவறக்கூடாது. எப்படி அமாவாசை திதியில் பலியிட்டால் அந்த போல ஆளை பலியிட்டால் வீரமாங்காளிக்கு கட்டாயம் நமக்கு உங்களுக்கே வெற்றி. உங்களுக்கே வெற்றி. வெற்றி நமக்கு. வெற்றி நமக்கு தான்டா. கெட்ட போறதுக்கு பயமா இருக்கு. வெற்றி நமக்கு தான். ஆமா அவங்கிட்ட போற ஆள் யாரு? நான் போனா விடுவான. நான் போனா விடுவான. சும்மா விடுவானா விடுவான. ஆனா ஒரு சமாச்சாரம்டா. அவங்க அம்மாவை நான் கல்யாணம் பண்ணி இருந்தா, அவ அம்மாவை நாயக்கண்ணி நான் கல்யாணம் பண்ணி இருந்தா பிறந்திருப்பான். எனக்கு பிறந்திருப்பான். என்னடா பண்ணுவோம்னா கல்யாணம் பண்ணாத விட்டுட்டுண்டா. சரி இருந்தாலும் பரவாயில்ல. அரவான பலி கொடுத்தா எனக்கு ஜெயம். கட்டாய வெற்றி. இந்த நாட்டுல வெற்றி நிச்சயம். இந்த மண்ணு ஒண்ணிது. சத்தியமா இந்த மண்ணு ஒண்ணிது. உங்களுக்கு என் கண்டு நான் நம்பலாமா ஒண்ணு? கட்டாய நம்ப. உனக்கு அவ்வளவும் வரும் பம்பு. பம்பு தெம்பு 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 இவன் தான் எனக்கு சொல்லி கொடுக்குறான். தெம்புங்க செம்பு வரும். ஆமாங்க. அப்ப அங்க போகணும். நானு போகணும், பலியிடணும். பலியிடணும். இப்ப வர நம்மளுக்கு வெற்றி. நமக்கு வெற்றி. நம்ம நாடு வரும். நம்மளுக்கு எம்மா பேரு ஆளு. நம்ம போனா அங்க போறது கொஞ்சம் பதமா போகும்போது ஆட்டத்தை பார்த்தா எனக்கு பயமா போற மாதிரி வீரஞ்சீரமா போவாத. அப்படியே கொஞ்சம் அப்படியே பயந்து மாதிரி கலந்த மாதிரியே போ. ஏங்க ஏங்க அவன் யாருங்க? நம்ம தம்பி மாவன். நம்ம தம்பி மாவங்க எனக்கு பொறுத்திருப்பாங்க. பொறுத்திருப்பான். அப்ப யாரு? மகாராஜா. நீ நானும் அண்ணன் தம்பின்னு வச்சுக்க. இப்ப எனக்கு பிறந்த புள்ள யாரு? உனக்கு ஓம் புள்ள மாதிரி. ஏன் புள்ள மாதிரி? ஓம் புள்ள மாதிரி. இப்ப அவன் புள்ளி ஆகணும், அவன் புள்ளி ஓம் புள்ளி ஆகணும். ஏடா டேய், அது இல்லைங்க. ஒரு கதைக்கு சொல்றாங்க. யாரு? நம்ம புள்ள மாதிரி. உன் தம்பி புள்ளையா? இப்ப யாரு? உன் புள்ள மாதிரி. நீ போய் கேட்டா யாக்கிற மாதிரி கேட்கணும். அங்க போய் தாய் தூக்கினா ஒண்ணு தூக்கிடுவான். சரி ஆகட்டும். இன்னொன்று ஒரு உத்த செய்தி சொல்ல போறேன். வந்து பேசுறேன் என்கிட்ட. இந்த நாட்டை அகப்பறித்தவன் இவனை கூட இருக்க. ஒருவனை எதுவாக இருந்தாலும் ஒருவனை நீ என்ன செய்ய போற? வீரமாங்காளிக்கு பலியிட போற. அப்படி பலியிடும் போது ஏதாகிலும் கொஞ்சம் தவறு விட்டால் விண்ணகம் இருக்க கூடாது. எப்படி சொல்ல? இருக்க கூடாது. அது போல ஆள பலியிட்டால் சத்தியமா உனக்கு வெற்றி. விண்ணங்கம் படக்கூடாது. விண்ணங்கம் பட்ட உடம்ப காலி ஏத்துக்க மாட்டா. வெற்றி கிடைக்காது. செய்து பலன் இல்ல. அதே மாதிரி காண வச்சுக்கேன். இவனை வெட்டத்துக்கு இட்டு போறேன். போகும்போதே வழியில பஸ் அடிச்சு இந்த கை ஓடிடும். அப்ப இது விண்ணங்கம் தானே. அப்ப இவனை போய் வெட்டினா வழி உனக்கு நன்மை நடக்குமா? நன்மை நடக்குமா? அதுக்குதான் இதே போல உருவம் ஒரு முழு உருவா இருந்து ஒரே வெட்டு தீர்த்து கட்டு ரோட்ல ஓடி போயிட்டு கழுத்து. அவன் இடத்துல போகும்போது பார்த்து பயிர் எடுத்துருவான். பார்த்து சூதானமா போயிட்டு வாயா. சென்று வருகிறேன். அதோ நான் சொன்னதெல்லாம் கரெக்டா நம்பிக்கை வச்சீங்க. நீ உட்கார போ. இப்ப நாம எங்க போனோம்? அவங்கிட்ட போகணும்னா இரவு 15 நாழிகை. ஆமாங்க. இந்த நேரத்துல இருட்டுல தடமாறிக்கின்னு போக முடியாது. ரெண்டு கையிலயும் பந்தத்தை எடுத்துக்கின்னு சர்வ ஜாக்கிரதையா ஏன்டா நாட்டை என் தாலி அறுக்கிற வந்து நீ ஏண்டா நான் இருக்கிறமா இல்ல நீ அறுக்கிறியா? என்ன பிடிக்க போறான்டா பையா?
நாம போகணும். தம்பி அவங்கிட்ட போகும்போது திரு அவன் என்ன நிலைமையை பாத்தியா? அந்த அரவானை பார்க்க இந்த இரவு நேரத்திலே 15 நாழிகைக்கு இந்த கையிலே தீப்பெட்டி எடுத்துக்கொண்டு அவங்கிட்ட போனா போய் பிடிக்க போறது கட்டணா. அவங்கிட்ட போனா என்ன பண்ணுவானோ தெரியாது. அவனே இந்த உலகத்தில ஒரு மோசமானவன், தீரமானவன், வைராக்கியம் உள்ளவன், சொல்ல அழிக்காதவன், எதிரோமம் படித்தவன், ரொம்ப கோவக்காரவன். நீ வேற கழி போடுறாங்க. நான் ஒன்னு பயம் ஒத்துனா பின்னாடி அங்க டிச்சாயில ஊந்து போடுற பையன் எப்படி போடா? பின்னாடியே போய் அங்க ஊந்து போடுறா. அந்த அரவானை பார்க்க வேண்டுமானால் அவன் எப்பேற்பட்ட ஒரு ஆளு, அவனை பார்க்க வேண்டுமானால் கை கால் எல்லாம் நடுங்குது.
உடம்பெல்லாம் நடுக்குது. கையில நடுன்னு சொல்றியா ஆளுக்குறா ஒரு பாட்டி போய் பாட்டி கை தடமா இருக்கும் செடியா இருக்கும் நான் போடுறாளா? ஓகே எப்பா